ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு சிஸ்டி எஸ்எஸ்சி அகாடமி. ஸோ இப்போ நாம் பார்க்க போகிற டாப்பிக்கு டெசிமல் நம்பரை, நான் டெர்மினேட்டிங் டெசிமல் நம்பரை எப்படி ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தசம எண்களை பின்ன வடிவில் மாற்றுக அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய நம்பருக்கு மேலே எப்படி இருக்கும், பார் இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி பார் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த பாயிண்ட் 3 வந்து சரிங்களா 3 வந்து ரிப்பீட் ஆகிட்டா இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதை தான் எப்படி எழுதியிருக்காங்க, பாயிண்ட்டு 3 பார்னு எழுதியிருக்காங்க. ஸோ இதில் என்ன அர்த்தம், பாயிண்ட்டு 828282ன்னு ரிப்பீட் ஆகிட்டே இருக்குன்னு அர்த்தம். இதில் 3 நம்பர் மேலேயுமே பார் இருக்கா. ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா பாயிண்ட்டு 523 523 523ன்னு ரிப்பீட் ஆகிட்டே இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இதை தான் வந்து எதுக்கு மாற்ற சொல்லியிருக்காங்க, ஃப்ராக்ஷனுக்கு வந்து மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸ்கூலிங்கில் வந்து இந்த கொஷின் எப்படி சால்வ் பண்ணியிருப்போம்னா, எக்ஸ் வேல்யூ வச்சு 10xன்னு போட்டு சால்வ் பண்ணியிருப்போம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வந்து சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னால் நான் இந்த கேட்டகிரி, அதாவது இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப்பாக வந்து பிரிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஜிட் இருக்குன்னா ஒரு டிஜிட் மேலே அப்படி பார் இருக்கும். இப்போ 2 டிஜிட் இருக்குன்னா 2 டிஜிட் மேலே ஃபுல்லாத்துலேயும் பார் இருக்கும். ஸோ இதுலேயும் பாருங்கள் 3 டிஜிட் இருக்கா, 3 டிஜிட் மேலேயும் பார் இருக்குது. ஸோ இதுதான் வந்து டைப் 1. ஸோ இதை பிரிச்சிருக்கேன். ஸோ இந்த கொஷின் பாருங்கள், ஃபர்ஸ்ட் கொஷினை 0.3 பார் வந்து கொடுத்துருக்காங்க. 0.3 பார். ஸோ இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு எந்த நம்பர் மேலே பார் இருக்கோ அதை ஃபஸ்ட்டு அப்படியே எழுதிக்கோங்க. 3 பை ஒரு நம்பர் மேலே பார் இருந்துச்சுன்னா அப்படியே 9 அப்படிங்கிற நம்பரை அப்படி போட்டுருங்க, அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டினை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 1 3 3 3 9 இது வரைக்கும் நிப்பாட்டியிருந்தாங்கன்னா ஸோ ஆன்சரில் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இன்கேஸ் சிம்பிளிஃபை பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் கேன்சல் பண்ணி தான் மாற்றணும். அடுத்தது பாருங்கள், 0.82 பார். ஃபஸ்ட் என்ன பண்ணணும், பார் இருக்கக்கூடிய நம்பரை அப்படி எழுதிக்கிறேன். 82 பை எத்தனை டிஜிட் மேலே பார் இருக்குது, 2 டிஜிட்டு. அப்போ 2 9 போடணும். போனதில் ஒரு டிஜிட் மேலே தான் இருந்துச்சு, அதனால் ஒரு 9 போட்டேன். இங்கே 2 டிஜிட் மேலே இருக்கிறதுனால 2 9 போடுறேன், அவ்வளோதான். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், 523 பார் இருக்கக்கூடிய நம்பரை அப்படியே எழுதிக்கிறேன். 523 3 டிஜிட் மேலேயும் பார் இருக்குது. அப்போ எத்தனை 9 போடணும், 3 9 போடணும். சரிங்களா? இப்போ அடுத்தது ஸோ டைப் 2 வந்து போகலாம். டைப் 2 கேட்டகரி வந்து பாருங்களேன். ஸோ 2 பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய 2 டிஜிட் இருக்குது, பட் ஒரு டிஜிட் மேலே தான் பார் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு இதாக ஒன்றில் விட்டுருப்பாங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய நம்பர்ஸை அப்படியே எழுதிக்கிறேன். 16 அப்படிங்கிற எழுதிக்கிறேன். எதுக்கு மேலே பார் இல்லையோ அதை வந்து மைனஸ் பண்ணிடுங்க. இப்போது 1க்கு மேலே பார் இல்லையா, ஸோ அதை மைனஸ் பண்ணுங்கள். -1 பை எத்தனை நம்பர் மேலே பார் இருக்குது, ஒரு நம்பர் மேலே தான் பார் இருக்குது. அப்போ ஒரு 9. பார் இல்லாத நம்பருக்கு 0. ஒரு நம்பரில் பார் இல்லை, அப்போ ஒரு 0, அவ்வளோதான். ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 15 பை 90. ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 15 15 6 15 60. ஸோ இன்கேஸ் 15 பை 90லே விட்டுருந்தாங்கன்னா சால்வ் அப்படி ஸ்டாப் பண்ணியிருந்தாங்கன்னா அப்படி ஸ்டாப் பண்ணிக்க வேண்டியது தான். இல்லை சிம்பிளிஃபை பண்ணியிருந்தாங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணி போடணும். சரிங்களா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட் என்ன பண்ணணும், 57 அப்படியே எழுதிக்கிறேன். 5 மேலே தானே பார் இல்லை, ஸோ பார் இல்லாத நம்பரை மைனஸ் பண்ணிக்கிறேன். -5 பை ஒரு நம்பர் மேலே தான் பார் இருக்குது, அப்போ 9. ஸோ ஒரு நம்பர் பார் இல்லை, அப்போ 0. 57ல் 5 போச்சு அப்படின்னா 52 பை 90. ஓகேவா? ஸோ சிம்பிளிஃபை பண்ணணும்னா பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ அடுத்த கொஸ்டின். ஸோ இது பாருங்கள், ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க நம்பரை அப்படி எழுதிக்கிறேன். 3 2 4 எந்த நம்பர் மேலே பார் இல்லை, 32 மேலே பார் இல்லை. அப்போ அப்படியே மைனஸ் பண்ணிக்கிறேன். எந்த நம்பர் மேலே பார் இல்லையோ அதை அப்படியே மைனஸ் பண்ணிடுறேன். பை ஒரு நம்பர் மேலே மட்டும்தான் பார் இருக்குது, ஸோ ஒரு 9. 2 நம்பர் மேலே பார் இல்லை, அப்போ 2 0. ஓகேவா? ஸோ இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ 2 9 2 டிவைடட் பை 900. ஸோ சிம்பிளிஃபை பண்ணணும்னா பண்ணி போட்டுருங்க. ஸோ அடுத்தது பாருங்கள், 257 ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க நம்பரை எழுதிக்கிறேன். எது மேலே பார் இல்லை, 2 மேலே மட்டும்தான் பார் இல்லை, அதை மைனஸ் பண்ணிவிடுங்க. ஓகேவா? இப்போ 2 நம்பர் மேலே பார் இருக்கா, 57 மேலே பார் இருக்குது, அப்போ 2 9. 2 மேலே பார் இல்லை, ஒரு நம்பர் மேலே பார் இல்லாதனால அது 0. ஸோ இப்போது மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 255 பை 990. அவ்வளோதான் இந்த கொஷனுக்கான ஆன்சரு. இப்போ அடுத்த கொஷின் போகலாம். ஸோ இந்த கொஷின் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட்டு 17 எழுதிக்கிறேன்.
ஜீரோஸ் முன்னாடி வந்து போட்டால் ஒன்று தான், போலாட்டி ஒன்று தான். ஸோ ஃபஸ்ட்டு 17 எழுதிக்கிறேன். மைனஸ் எந்த நம்பர் மேலே பார் இல்லை? 0 மேலே பார் இல்லை, அப்போ -0 பை எத்தனை நம்பர் மேலே பார் இருக்குது? 2 நம்பர் மேலே பார் இருக்குது, அப்போ 99. 0 மேலே பார் இல்லாதனால 0. சரிங்களா? ஒரு நம்பர் மேலே பார் இல்லைல்ல, அப்போ 0. அப்போ 17 by 990. ஓகேவா? இது அந்த கொஷினுக்கான ஆன்சர். அடுத்த கொஷின், இது வந்து டைப் 3. ஸோ டைப் 3ல முன்னால் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 0 பாயிண்ட் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோமா? ஸோ இந்த டைப் 3ல முன்னாடி வந்து நம்பர் வந்துருக்கும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு 2 வந்து எழுதிக்கிறேன். இப்போ 3 மேலே மட்டும்தானே பார் இருக்கு, அப்போ 3 by 9. ஓகேவா? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது, நார்மல் ஃப்ராக்ஷன் மாற்றிடலாம். 2 9 18. ஸோ 2 மல்டிபிள் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிடுறேன். ஸோ 2 9 18, 18 + 3 21 by 9. ஸோ சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 3 9, 7 3 21. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் 7 by 3. இப்போ அடுத்த கொஷின் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 5 எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போது பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய 2 3 4 எழுதிக்கிறேன். -23 பை ஒரு நம்பர் மேலே தானே பார் இருக்குது, 4 மேலே மட்டும்தான் இருக்குது, அப்போ 9. 2 நம்பர் மேலே பார் இல்லை, அப்போ 2 0. ஓகேவா? ஸோ இப்போ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 5, 234ல் 23 வச்சோம் அப்படின்னா 2 1 1 by 900. ஸோ மல்டிபிள் பண்ணிவிட்டு ஆட் பண்ண வேண்டியதுதான். இப்போது 9 5 45, 4500 + 211. ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா 4711 by 900. 4711 by 900 எனக்கு கிடைக்கும். சரிங்களா? அந்த கொஷனுக்கான ஆன்சர் 4711 by 900. இப்போ அடுத்த கொஷின் போகலாம். ஸோ இதில் வந்து பாருங்களேன், ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, இதில் வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆட் பண்ணி ஆன்சர் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 1, இதை எப்படி எழுதிக்கலாம்? 19. 2 நம்பர் பார் இருக்கா, அப்போ 99. ஓகேவா? அடுத்து ப்ளஸ் 5. ஆக்சுவலாக இதில் வந்து 99 வந்துருக்குங்களா? இதில் பாருங்கள், 2 நம்பர் மேலே பார் இருக்குது, 2 நம்பர் பார் இருக்குது, பட் இங்கே 1 தான் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு இதை எப்படி எழுதிக்கலாம்னா 3 3 பார்னு எழுதினாலும் ஓகே தான். ஓகேவா? அப்போ எப்படி எழுதிக்கலாம்? 33. 3 தானே ரிப்பீட் ஆகுது, ஸோ அப்போ இப்படி எழுதிக்கலாம். ஸோ 33 by 9 ப்ளஸ், ஸோ இதை எப்படி எழுதலாம்? 7 by 99. ஓகேவா? இங்கே என்ன இருக்குது? முன்னாடி 0 இருக்குது. இப்போ வந்து பாருங்கள், முழு நம்பர் மட்டும் எடுத்துக்கோங்க. 1 5, முன்னாடி என்ன இருக்குது? 0. ஸோ இதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா 1 5 0. இதை கூட்டினோன்னா என்ன கிடைக்கிது? 6. இப்போது இந்த ஃப்ராக்ஷன்ஸை மட்டும் ஆட் பண்ணுங்கள். ஸோ எல்லாத்துலேயும் 99 தான் இருக்குது கீழே. 19 ப்ளஸ் 33 by 99 ப்ளஸ் 7 by 99. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு 9 காமனாக எழுதிக்கலாமா? 9 ஆட் பண்ணோம் அப்படின்னா 40 59 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த நம்பர் ஹோல் நம்பர் வந்து பார்த்தோன்னா 6. எனக்கு என்ன கிடச்சிருக்கு? 59 by 99 இருக்குது. ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்? 59 by 99 ரிவர்ஸில் 6.59 பார். 59 பாரை எப்படி எழுதலாம்? 59 by 99 எழுதலாம். ஸோ ரிவர்ஸில் எழுதிக்கலாம். ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? அடுத்த கொஷின். அடுத்த கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க? சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. பாருங்கள், வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 2.6 பார் மைனஸ் 1.9 பார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போது இதில் 2.6 பாரை அப்படியே எழுதிக்கிறேன். இந்த 1.9 பார் இருக்குல்ல, ஸோ 9 1 எழுதிக்கிறேன். 9 பாரை 9 by 9 எழுதலாமா? ஸோ இதை ஆட் பண்ணுங்கள், மல்டிபிள் பண்ணிட்டு ஆட் பண்ணுங்கள். ஸோ 1 9s are 9 + 9 18 by 9 என்ன வருது? கிட்டத்தட்ட 2 வருது. ஸோ அப்போ 1.9 பாரை என்னென்னு எழுதிக்கலாம்? 2ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? -2. அப்போது 2ல் ஹோல் நம்பர் வந்து ஹோல் நம்பர் மைனஸ் பண்ணிடுங்க. 2ல் 2 போச்சுன்னா 0.6 பார். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 0.6 பார். சரிங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
எஸ்எஸ்சி ஜிடி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் வரைக்கும் கேட்குறாங்க. எஸ்எஸ்சி ஜிடியில் இந்த மாதிரி கொஷின்ஸு ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பாருங்கள். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி மோர் அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா சிருஷ்டி எஸ்எஸ்சி ஸ்டடி அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச்.